அழுக்கு வேட்டியும் அப்பாவும். அப்பா நன்றாக குடித்திருந்தார். வரும்போதே குடித்துவிட்டு வரும் அப்பாவை என்ன சொல்லி திட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. அப்பா குடிப்பது வழக்கமான ஒன்றுதான். அவர் எவ்வளவு குடித்தாலும் தன்னிலை மறந்து கீழே விழுந்து கிடந்ததாகவோ யாரையும் தகாத சொற்களால் திட்டியதாகவோ எனக்கு நினைவில் இல்லை. ஆனாலும் குடித்துவிட்டு வீட்டுக்குள் வருபவர்களை எனக்கு அவ்வளவாக பிடிப்பதில்லை. அது அப்பாவாக இருந்தாலும் சரி. காலையிலேயே தண்ணி அடிக்கணுமா? தண்ணி அடிக்கிறதா இருந்தா வீட்டு பக்கம் வராதீங்க என்று சொல்ல நினைத்தேன். பிறகு அந்த சொற்கள் அவரது மனதை அதிகம் பாதிக்கலாம் என்று யோசித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன். முருகனும் குழலையும் தாத்தா வாங்கி வந்திருந்த அச்சு முறுக்கையும் பனங்கிழங்கையும் வாங்கி கொண்டு பதிலுக்கு சில முத்தங்களை அவருக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். அம்மாவோடு எத்தனை சண்டை போட்டாலும் அப்பாவை மரியாதை குறைவாகவோ கடுமையாகவோ என் மனைவி ஒருபோதும் பேசியிருக்கவில்லை. அது எனக்கு எப்போதும் ஒரு வியப்பான ரகசியமாகவே இருந்தது. நான் அவரை ஏதேனும் கடும் சொற்களால் பேசினால் கூட உடனடியாக ஒரு கோப்பை தேநீரை அவருக்கு கொடுத்து நான் இருக்கிறேன் என்று ஆதரவு கொடி பிடிப்பாள். எப்படி இருக்கீங்க? அதிகம் குடிக்காதீங்க மாமா. இன்னும் ரொம்ப நாள் பேர பிள்ளைங்களோட நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் என்றபடி அப்பாவோடு தனது உரையாடலை துவக்கி விட்டிருந்தாள் தாமரை. இனி அவர்களின் உரையாடல் மாலை வரை நீடிக்கும். சின்ன வயதில் இருந்தே அப்பாவை கண்டால் எனக்கு பிடிப்பதில்லை. அதற்கு நிறைய காரணங்கள் என்னிடத்தில் இருந்தன. ஒன்று, அவர் ஒரு ஏழையாய் இருந்தது. இன்னொன்று, அவர் காய்கறி கடை வைத்திருந்தது. ஒரு காய்கறி கடைக்காரரின் மகன் என்று பள்ளியில் சொல்லிக் கொள்வதற்கும் கல்லூரியில் நண்பர்களிடத்தில் சொல்லிக் கொள்வதற்கும் எனக்கு இருந்த வெட்கமும் தாழ்வு உணர்வுமே அவரை எனக்கு பிடிக்காமல் போனதற்கு காரணம் என்று நினைக்கிறேன். அவர் பெரும்பாலும் கடையிலேயே காலம் கழித்தார். அவருடைய கடை பேருந்து நிலையத்தின் பின்னால் நிலையாக இருந்த காய்கறி சந்தையில் இருக்கிறது. நான் சிறுவனாக இருந்தபோது விடுமுறை நாட்களில் வலுக்கட்டாயமாக என்னை அவர் கடைக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுவார். கடினமான வேலைகள் எதையும் எனக்கு வழங்குவதில்லை என்றால் கூட கல்லாவில் உட்கார வைத்து விடுவார். வருகிற பணத்தை எண்ணி வாங்குவது, மீதி சில்லறை கொடுப்பது என்று என்னுடைய பல விளையாட்டு நாட்களை நான் இழந்து போனதற்கு அப்பாதான் காரணம் என்று நான் உறுதியாக நம்பினேன். பலமுறை கிரிக்கெட் பந்தயங்கள் நடக்கும்போது நான் கடையில் அமர்ந்திருப்பது சிறையில் அடைக்கப்பட்ட மனநிலையே தந்திருக்கிறது. ஆகவே நான் அவரை கடுமையாக வெறுக்க துவங்கியிருந்தேன். அவருடைய முகத்தையும் அவருடைய நடவடிக்கைகளையும் என்னையும் அறியாமல் நான் வெறுப்பது எங்கிருந்து தொடங்கியது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரது கடையில் வேலை செய்வதற்கு 2 பேர் இருந்தால் கூட அவரே பல நேரங்களில் மூட்டைகளை லாரியில் இருந்து இறக்குவார். அந்த காட்சியை காண்பதற்கு எனக்கு மிகவும் எரிச்சலாகவும் அருவருப்பாகவும் இருக்கும். அப்பாவின் மீது நான் வெறுப்பு கொள்வதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருந்தது. அது அவருடைய உடைகள் பற்றியது. அப்பா எப்போதும் அழுக்கான முரட்டு துணிகளையே ஆடையாக அணிந்திருப்பார். பள்ளியில் பணம் கட்டுவதற்கும் கல்லூரியில் கையெழுத்து போடுவதற்கும் கூட அவர் அதே அழுக்கு உடைகளோடு தான் வருவார். சில நேரங்களில் அரக்கு நிறத்தில் மாறி போயிருக்கும் வெள்ளை வேட்டியில் அவர் என் கூட வருவது வெட்கமானதாகவும் சினம் வரவழைப்பதாகவும் இருந்திருக்கிறது. கல்லூரி காலத்தில் ஒருமுறை அவரோடு அப்படி நடந்து சென்று கொண்டிருந்த போது கூட படிக்கும் பெண் தோழிகள் சிலர் கூட்டமாக எதிர்பட்டார்கள். அவர்களின் கண்களில் படாமல் ஒளிந்து நடந்து செல்ல வேண்டியிருந்தது. இருப்பினும் அவர்களில் ஒருத்தி என்னை கவனித்து விட்டு, என்ன கதிரவா, அப்பாவோடு வாக்கிங்கா என்று நக்கலடித்தாள். அவமானமாக இருந்தது. அம்மாவிடம் வந்து, ஏம்மா அப்பா யாரையுமே புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு, ஏண்டா இப்படி ஒரு ஆளுக்கு மகனா பிறந்தோன்னு தோணுது என்றதும் அம்மா ஒன்றும் சொல்லவில்லை. அப்பாவை யாரும் குறை சொல்வது அம்மாவுக்கு பிடிக்காது. அது மகனாக இருந்தாலும் என்பதை அம்மாவின் பார்வையில் உணர்ந்தவனாக நகர்ந்தேன். அம்மா அப்பாவை பற்றி எந்த குறையும் எப்போதும் சொன்னதில்லை. அவர் குடிப்பதை பற்றி மட்டும் அவர் வருத்தப்படுவாரே தவிர அவரை பற்றி எந்த ஒரு வெறுப்பான மனநிலையையும் வெளிப்படுத்தியதாக எனக்கு நினைவில் இல்லை. மாலையில் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிய போது அப்பா அறைக்குள் படுத்திருந்தார். குழலி அப்பாவுக்கு அருகில் அமர்ந்து ஏதோ கதை கேட்டு கொண்டிருந்தாள். பொதுவாக காலையில் வந்தால் மாலையில் கிளம்பி விடுவதுதான் அப்பாவின் வழக்கம். நாங்கள் இருக்கும் நகரத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஊர். நினைத்தால் வந்து விடுவது அப்பா அம்மாவுக்கும் எங்களுக்கும் பழக்கமான ஒன்றுதான். இன்று வழக்கத்துக்கு மாறாக அவர் இங்கேயே இருந்தது ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்தது. இந்த மனுஷன் என்ன இன்னும் கிளம்பாம இருக்காரு என்று பல்லை கடித்தவாறே முருகனை தேட ஆரம்பித்தேன். தாமரை, அவனை எங்கே காணோம்? சாயங்கால நேரத்தில் அவனை வெளியே விடாதன்னு சொல்லியிருக்கேன்ல என்று அப்பாவின் மீதுள்ள எரிச்சலை மனைவியிடம் காட்டினேன். அவன் மெடிக்கலுக்கு போயிருக்காங்க. மாமாவுக்கு வைத்த வழின்னு நான் தான் மாத்திரை வாங்க அனுப்பியிருக்கேன் என்றாள் தாமரை. ஆமா, காலையிலே குடிக்கச் சொல்லு, வைத்த வழி வராது. நம்மளை வேற எதுக்கு தொந்தரவு பண்றாருன்னு தெரியல என்று நான் முழங்கியது அநேகமாக தாமரையின் காதில் விழுந்திருக்கும் என்பது அவள் கையில் இருந்த பாத்திரம் அழுத்தமாக கீழே விழுந்ததிலிருந்து தெரிந்தது. தொலைக்காட்சியில் கழிந்த அடுத்த 1 மணி நேரத்தில் நான் அப்பாவை மறந்திருந்தேன். திரும்பி அறைக்குள் பார்த்தபோது
அப்பா வலியால் அவதிப்படுவது மாதிரி தெரிந்தது. அதிகம் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றால் கூட அவர் மெல்ல முடங்குவது மாதிரி தெரியவும் உள்ளே சென்று, ரொம்ப வலியா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம்ப்பா என்றேன். அவரும் எழுந்து சட்டையை மாட்டிக்கொள்ள துவங்கினார். வேறேதும் சொல்லாமல் அவர் அப்படி கிளம்பியது அவருக்கு வலி மிகுதியாக இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தியது. வண்டியை கிளப்பினேன். அருகிலிருக்கும் மருத்துவமனைக்கு சென்று காத்திருந்து மருத்துவரை சந்தித்த போது இரவு 9 மணி இருக்கும். சில சோதனைகளை செய்துவிட்டு என்னை மீண்டும் உள்ளே அழைத்தார் மருத்துவர். மிக இளவயது மருத்துவராக இருந்ததால் நெருக்கமாக பேசினார். ஏதோ யூரினல் அலர்ஜி மாதிரி தெரியுது சார். ஒரு கிட்னி தானே, இது மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும். எதுக்கும் இன்னைக்கு இரவு இங்கேயே இருந்து பார்த்து கொண்டால் நல்லது என்றார் மருத்துவர். சரி சார், அப்படியே செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அப்பாவை செவிலிப்பெண் காட்டிய படுக்கை அறைக்குள் படுக்க வைத்துவிட்டு தாமரையை அழைத்தேன். மருத்துவர் ஒரு கிட்னி என்று சொன்னது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது எனக்கு. அடுத்த 10 நிமிடத்தில் மருத்துவமனை வாசலில் தாமரை நின்று கொண்டிருந்தாள். பொதுவாக மருத்துவமனை செல்வது தாமரைக்கு பிடிக்காது. அதிலும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மருத்துவமனையில் இருந்தால் அவள் வருவதே இல்லை. மருத்துவமனைகளில் நிலவும் ஒருவிதமான கலவையான மருந்துகளின் மனம் தனக்கு வயிற்று குமட்டலை தரும் என்றும், அடுத்த 2-3 நாட்களுக்கு உணவு சாப்பிட முடியாது என்றும் அடிக்கடி அவள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பாள். ஆனால் அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லை என்றவுடன் அவள் ஓடி வந்தது போலிருந்தது எனக்கு. இந்த குடிகாரன் மனுஷன் மேல மட்டும் அப்படி என்ன கரிசனையோ என்று மனதுக்குள் திட்டியபடி நான் அவளை உள்ளே அழைத்துச் செல்ல, அப்பா இப்போது படுக்கையில் அமர்ந்திருந்தார். மாமா, டாக்டர் என்ன சொன்னாரு என்று அப்பாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அநேகமாக வீட்டில் இடைநிறுத்தப்பட்டிருந்த உரையாடலை இருவரும் துவக்கியது போலிருந்தது எனக்கு. 10 மணிக்கு தம்பி அம்மாவை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்துவிட்டான். அநேகமாக தாமரைதான் அம்மாவுக்கு சொல்லியிருப்பாள். அம்மா நேராக அப்பாவிடம் சென்று அவரது படுக்கையில் அமர்ந்து கொண்டாள். ஏங்க, காலையில ரொம்ப குடிச்சீங்களா? ஏன் வயித்த வலிக்குது? மத்தியானம் என்னம்மா சாப்பிட்டாரு? ஏண்டா, டாக்டர் என்ன சொன்னாரு? ஊசி போட்டாங்களா? மாத்திரை எழுதி கொடுத்தாங்களா என்று ஒரு சிபிஐ அதிகாரி அளவுக்கு கேள்வி கேட்ட அம்மாவை முறைத்தேன் நான். போடா, தாமரையையும் கூட்டிட்டு போய் படுங்க, காலையிலே வரலாம் என்று அம்மா சொல்ல துவங்கியதும் அதற்காகவே காத்திருந்தவன் போல தாமரையை பார்த்தேன். அவளும் கிளம்புவதற்கு தயாரானாள். முருகன் மருத்துவமனையில் வைத்திருந்த மீன் தொட்டியின் அருகே நின்று கொண்டு மீன்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். வாடா கிளம்பலாம் என்று நான் அவனை வீட்டுக்கு கூப்பிடவும், அப்பா, இதுல இருக்கிற பிளாக் டைகர் தான்ப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்பப்பா வாங்கி தருவீங்க? தாத்தா கூட்டிட்டு போய் வாங்கி தர்றேன்னு சொன்னாருப்பா. அவர் எப்பப்பா வீட்டுக்கு வருவாரு என்றான். நள்ளிரவில் ஒருமுறை அலைபேசியில் அம்மாவோடு உரையாடி கொண்டிருந்தாள் தாமரை. பேசி முடித்ததும், என்ன எப்படி இருக்காராம் என்றேன் நான். இப்போ வலி எதுவும் இல்லையாம், மாமா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காராம் என்று சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு படுத்து கொண்டாள் தாமரை. காலையில கொஞ்சம் விரைவாக எழுந்து மருத்துவமனைக்கு சென்றேன் நான். அதிக நடமாட்டம் இல்லாத அதிகாலை தெருவுக்குள் சூரிய கதிர்கள் மட்டும் சுதந்திரமாய் படர்ந்திருந்தன. இளநீரை மிதிவண்டியில் கட்டி வீடிருக்கும் தெருவுக்குள் வருகிற அழுக்கு உடையணிந்த முதியவர் சாலையின் சந்திப்பில் நின்று இளநீரை கட்டி கொண்டிருந்தார். மருத்துவமனைக்குள் நுழைந்து அப்பா அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு முன்னால் சென்றபோது அப்பாவின் குரல் காதில் விழுந்தது. இல்ல மாறி, அவன்கிட்ட கடைசி வரைக்கும் அதை சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய குறையாகவே போயிரும். தேவையில்லாம அவனுக்கு பயம் வரும். இதுவரைக்கும் அவனுக்கு கிட்னி பிரச்சனை எதுவும் வரவே இல்லை. ஒருவேளை அவனுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணின விஷயம் இப்ப தெரிஞ்சா கூட மனசளவுல என் புள்ள உடைஞ்சு போயிடுவான். நமக்கு ஏதோ குறை இருக்குன்னு அவனுக்கு மனசுல படக்கூடாதுன்னு தானே இந்த விஷயத்தை நாம இவ்வளவு காலமா மறைச்சோம். இப்ப திடுதிப்புன்னு அவன்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லுறியே. இல்லைங்க, உங்க மேல அவனுக்கு வர வர பாசமே இல்லாம போகுது. நீங்க அந்த பையன் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கீங்க. இப்பவாவது அந்த பயலுக்கு தெரியட்டும். ஒத்த கிட்னியை அந்த பயலுக்கு கொடுத்துட்டு நீங்க பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். அந்த வலி வேதனையிலையும் நகண்டு நகண்டு போய் டாக்டர் கிட்ட நின்று என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல சார்னு நீங்க அழுத கண்ணீர் இந்த பயலுக்கு என்னங்க தெரியும்? இந்த பய வளர்ந்து செழித்தது எல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானங்க. நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்ன சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு காலம் நான் பொறுமையாய் இருந்தது போதும் என்று அம்மா விசும்ப துவங்கி இருந்தாள். இந்த உரையாடலின் மையப்புள்ளியை நான் உணர்ந்து கொண்டபோது மருத்துவர் சொன்ன ஒற்றை கிட்னி குழப்பம் என்னிடம் இல்லை. எனக்குள் அப்பாவை குறித்த இனம் புரியாத உணர்வுகள் சுற்றி அலைய துவங்கி இருந்தன. எனக்கு பள்ளிக்காலம் வரையில் நடந்த தொடர் சோதனைகளும் மருந்து மாத்திரைகளும் நினைவுக்கு வந்து போயின. என்னை சுற்றி அந்த அதிகாலையில் இருள் சூழத் தொடங்கியிருந்தது. எனக்கு கீழே இருந்த மருத்துவமனை கட்டிடம் இன்னும் சிறிது நேரத்தில் இடிந்து விழுவது போல் இருந்தது. எனக்கு அழ வேண்டும் போலிருந்தது. சத்தம் போட்டு அழுது விடுவேனோ என்று நான் அஞ்சினேன். மெல்ல அங்கிருந்து நகர்ந்து வெளியில் வந்தேன். விரைவாக வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனபோது தாமரை பிள்ளைகளை பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருந்தாள். தாமரை என் முகத்தை பார்த்தாள்.
என்னங்க, மாமா எப்படி இருக்காங்க? டாக்டர் எதுவும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னாராம். இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு அத்தை சொன்னாங்க என்றாள். நான் அமைதியாகவே இருந்தேன். பிறகு முருகனை பார்த்து, முருகா, இன்னைக்கு லீவு போட்டுறலாம். தாத்தா கூட ஆஸ்பத்திரியில இருந்துட்டு அப்புறமா நீ போய் அவர் கூட பிளாக் டைகர் வாங்கிட்டு வா என்றதும் என்னை முருகன் வினோதமாக பார்த்தான். நாங்கள் மீண்டும் மருத்துவமனைக்குள் நுழைந்து அப்பாவிடம் சென்றபோது சுவற்றில் யாரையோ இவர் நல்ல மைப்பன் என்று எழுதி போட்டிருந்தார்கள். எனக்கு அவர் கீழே நின்று கொண்டிருந்தது மாதிரி தெரிந்தது. குடிக்கிறத விட்டுருங்க பெரியவரே என்று அந்த இளம் மருத்துவர் அப்பாவுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு எங்களை பணம் கட்டுவதற்காக கீழ்த்தளத்திற்கு போகச் சொன்னார். அப்பா படுக்கையில் இருந்து எழுந்து நின்றார். கீழே வைக்கப்பட்டிருந்த மருந்து குப்பி ஒன்று அவர் காலில் தட்டவும் கொஞ்சம் தடுமாறினார் அப்பா. எனது கைகளால் அப்பாவை அணைத்து பிடித்து கொண்டேன். நான் மெதுவாப்பா என்று சொல்லிவிட்டு கீழே குனிந்தேன். அப்பா எனது கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை பார்த்து விட்டார். ஏண்டா ஐயா, அதான் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாரே என்று சொல்லிவிட்டு, இவன் என்ன சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு, சொல்லு மாறி என்றார். எதற்காகவோ அப்பா என்று கத்தினான் முருகன். அந்த சொற்கள் உலகில் உச்சரிக்கப்படும் மிக உன்னதமான சொற்களைப் போல் என் காதுகளில் ஒலிக்கத் துவங்கியது. அழுக்கு வேட்டியாலும் காய்கறி கூடையாலும் இத்தனை காலம் மறைக்கப்பட்டிருந்த எனக்கான அப்பாவை நான் கண்டுபிடித்து கொண்டேன். அவரது காய்த்து போயிருந்த கைகளை நான் கொஞ்சம் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தேன். அப்பாவின் உடலில் மிக இன்றியமையாத பணியாற்றும் ஒரு பகுதி எனக்குள் பொருத்தப்பட்டிருப்பதை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரமாக அந்த கணங்களில் நான் நம்பத் துவங்கினேன். தெரிந்து கொள்ள முடியாத பல தியாக வரலாறுகளை சுமந்து கொண்டு நம் கண்முன்னே நடமாடித் திரியும் நல்ல மெய்ப்பர்களை விடுத்து நாம் தான் பல நேரங்களில் கோவிலுக்குள்ளே போய் கடவுளை தேடித் திரிகிறோமோ என்று தோன்றியது. எனக்கான உலகம் அப்பாவினால் எனக்கு வழங்கப்பட்ட ஒற்றை சிறுநீரகத்தின் அச்சில்தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவதற்குள் வீடு வந்து விட்டிருந்தது.